ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போது TN+2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 10.29 என்னென்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வரக்கூடியது. இந்த ஹெட்டிங் வந்து எதில் வரும் அப்படின்னா, நியூட்டனின் குளிர்ச்சி அல்லது வெப்பமடையும் விதி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கூட. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு துப்பறிவாளர் ஒரு கொலைக்கான புலன் விசாரணையின் போது ஒருவரின் உயிரற்ற உடலை சரியாக 8 மணிக்கு காண்கிறார். கரெக்டாக அவர் கைக்கு பாடி கிடைக்கிற டைம் வந்து 8 மணி. சரிங்களா? முன்னெச்சரிக்கையாக துப்பறிவாளர் அவ்வுடலின் வெப்பநிலையை அளந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட் என குறித்துக் கொள்கிறார். அவர் கையில் எப்போ பாடி கிடைக்குதோ அப்போ உடனே டெம்பரேச்சரை செக் பண்ணி பார்க்குறாரு. 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து அவர் காட்டுது. 2 மணி நேரம் கழித்து உடலின் வெப்பநிலை 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருப்பதாக காண்கிறார். சரிங்களா? 2 மணி நேரம் கழித்து டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக குறையுது. உடல் மைண்ட் வச்சுக்கோங்க, குறையுது. 70 டிகிரியாக இருக்குது, 60 டிகிரியாக குறையுது. அப்போ என்ன செய்வோம், நம்ம -K மல்டிப்ளை பண்ணுவோம். அதை மைண்ட் வச்சுக்கோங்க. உடல் இருந்த அறையின் வெப்பநிலை 50 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த வெப்பநிலையை வச்சு ப்ராப்ளம் வர்றப்ப எல்லாமே இந்த அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் உண்டு. இந்த அறை வெப்பநிலை வந்து மிக முக்கியமான டேம்பா. ஏன் அப்படி, இதுக்கு முன்னாடி போகிற இதை பற்றி நம்ம கேர் பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் 2 ப்ராப்ளமே, ஒன்று வந்து என்னவாக இருக்கும், நமக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பாக இருக்கும், இன்னொன்று வந்து பாப்புலேஷன் க்ரோத்தாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே இந்த பிரச்சனை வராது. இந்த வெப்பநிலைன்னு வர்றப்ப அங்கே அறை வெப்பநிலைன்னு ஒன்று இருக்கும். அப்போ ஒரிஜினல் வெப்பநிலையை கால்குலேட் பண்ணுறப்ப அறை வெப்பநிலையும் சேர்த்து கால்குலேட் பண்ண வேண்டியது மிக முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த அறை வெப்பநிலைங்கிற மைண்ட் வச்சுக்கோங்க. அறை வெப்பநிலை வந்து 50 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். மற்றும் இறப்பதற்கு முன்பு அந்நபரினுடைய உடல் வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இறக்குற சமயத்தில் அவருடைய உடல் வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். நார்மலாக ஒரு மனிதனுடைய அதிகபட்ச வெப்பநிலை வந்து நார்மலாக ஒரு மனுஷனோட வெப்பநிலை வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் நம்ம ஃபீவர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நார்மலான ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் டெம்பரேச்சர் இருக்கலாம். சரிங்களா? எனில் அந்நபர் கொலை செய்யப்பட்ட நேரம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம சால்வ் பண்ணுறப்போ 2 டேம் நமக்கு தேவைப்படும். log 2.43 ஒரு டேமும் log 0.5 சொல்லியும். அந்த 2 என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸாக்டாக டைம் என்ன அல்லது அப்ராக்சிமேட்டாக என்ன நேரத்தில் கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்மளுடைய இந்த செக்மெண்ட் படி உடலினுடைய வெப்பநிலை நேரத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, உடல் வெப்பநிலையை கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கிறேன், நேரம் அப்படிங்கிறத ஸ்மால் Tன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? முதல்ல நம்மளோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், T நேரத்தில் உடலின் வெப்பநிலை ஈக்குவல் டு கேபிட்டல் T டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? இங்கிலீஷ் என்ன செய்யணும், at T the temperature of body at any T equal to T டிகிரி ஃபாரன்ஹீட் இங்கிலீஷில் எழுதிக்கணும். சரி, தமிழ் எழுதுறவங்க T நேரத்தில் உடலின் வெப்பநிலை T டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, முதல்ல இதை டிக்ளேர் பண்ணிக்குவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உடலின் வெப்பநிலை வந்து நேரம் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ உடல் வெப்பநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நேரத்தை பொறுத்து மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாற்றத்திற்கான விகிதம் dt/dt, இந்த மாற்றத்திற்கான விகிதமானது எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும், உடலினுடைய ஆரம்ப வெப்பநிலை. இங்கே வந்து என்ன கன்சிடர் பண்ணணும்னா, ஆரம்ப வெப்பநிலைன்னு போடுறப்ப அந்த அறை வெப்பநிலை இருக்குது இல்லையா, அதையும் கழிக்கணும். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நமக்கு வராது. பட் இந்த வெப்பநிலைன்னு வர்றப்ப ஆரம்ப வெப்பநிலை கூட அறை வெப்பநிலை கழிச்சாதான் நமக்கு வந்து என்ன செய்யும், டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் கிடைக்கும். சரிங்களா? இந்த உடல் வெப்பநிலையினுடைய மாற்றமானது ஆரம்ப வெப்பநிலை மைனஸ் எனி டைம் டெம்பரேச்சர், ஆரம்ப வெப்பநிலை எனி டைம் டெம்பரேச்சர் T மைனஸ் அறை வெப்பநிலை 50ன்னு சொல்லணும். சரி, எனி டைம் டெம்பரேச்சர் T மைனஸ் 50 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? எனி டைம் டெம்பரேச்சர் தான் T. ஓகே, ஆரம்ப வெப்பநிலை கிடையாது. எனி டைம் வெப்பநிலை T மைனஸ் 50 டிகிரி ஃபாரன்ஹீட் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ dt/dt ப்ரொபோர்ஷனல் டு T மைனஸ் 15 இருக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ண நினைக்கிறோம். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், dt/dt ஈக்குவல் டு போடுறப்ப இப்போ வெப்பநிலை வந்து நேரமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால -K நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -K into T minus 50 for all K is an positive number. K வந்து பாசிட்டிவ் நம்பர். -K மல்டிப்ளை பண்ணுறது எதனாலனா டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ கேபிட்டல் T இருக்கிறதப்பறம் ஒரு சைடாக கொண்டு வாங்க. அப்போ நான் இந்த DTயும் இந்த T minus 50 அதுக்கு கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ dt டிவைடட் பை
t minus 50 ஓகே ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு டிடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணால் இன்டகிரேஷன் 1/t மைனஸ் 50 இன்ட்டு டிடி ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு இன்டகிரல் டிடி அப்படின்னு கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ 1/t மைனஸ் 50 இதை டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா கீழே இருக்க டேமை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே கிடைக்கும்னு பாருங்கள். இந்த t மைனஸ் 50யை கேபிட்டல் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது 1 ஆயிரும், இது மைனஸ் 0. அப்போ 1 மைனஸ் 0 1 மேலே இருக்க டைம் கிடச்சிரும். அப்போ இதனோட இன்டகிரல் வேல்யூ வந்து log ஆஃப் t மைனஸ் 50. கீழே இருக்கிற டேமை எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க டைம் கிடைக்கணும். அப்படி கிடச்சிதுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர் தான் ஆன்சர் அதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் கே இன்ட்டு டிடி இன்டிகிரேட் பண்ண ஒரு டி வழக்கம் போல் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும், அதை லாக் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஓகே இப்போ இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனன்ஷியல் பவர் எடுக்கிறேன். ஸோ அப்போ இ பவர் லாக் டி மைனஸ் 50 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி ப்ளஸ் லாக் சி அப்படின்னு கிடைக்கும். இந்த இ பவர் மைனஸ் கேடி லாக் சி பிரித்து எழுதணும்னா இ பவர் மைனஸ் கேடி இ பவர் லாக் சின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும். ஓகே ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இ பவர் லாக் கேன்சல் ஆச்சுன்னா டி மைனஸ் 50 ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு இ பவர் மைனஸ் கேடி இ பவர் லாக் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு சி. ஓகே இப்போ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த 50யை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ டி ஈக்குவல் டு இந்த 50 ரைட்டாக போகிறப்ப ப்ளஸ் 50 ஆயிரும், 50 ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் கேடி. இதுதான் நமக்கு தேவையான முதல் சமன்பாடு, உடல் வெப்பநிலைக்கும் நேரத்திற்கும் இடையிலான ஒரு சமன்பாடு. சரிங்களா? இதில் இந்த 50ங்கிறது அரை வெப்பநிலை. இந்த அரை வெப்பநிலை கடைசி வரை இருந்துக்கிட்டே இருக்கும், அது மறந்துடாங்க. சரிங்களா? வெப்பநிலைன்னு வர்றப்ப கண்டிப்பாக என்ன செய்யணும், எனி டைம் டெம்பரேச்சர்லேருந்து அரை வெப்பநிலையை கழிக்கணும். சரியா? அது மறந்துடாதீங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா கண்டிஷன்ஸ் பாருங்கள், நமக்கு ஒரு 3 கண்டிஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன கண்டிஷனாக டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டி ஆரம்பம்னா நான் எது ஆரம்பம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அவர் கைக்கு பாடி கிடைக்குது இல்லையா அந்த டைம் 8 PM, இதை வந்து நான் ஆரம்ப டைமாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? டி 0வாக இருக்கிறப்ப அவர் பாடி டெம்பரேச்சர் கேபிட்டல் டி வந்து என்னவா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுனா கொஸ்டின் பாருங்கள், 8 மணிக்கு காண்கிறார், முன்னெச்சரிக்கையாக துப்பறிவாளர் உடலின் வெப்பநிலையை அளந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட்னா குறித்துக் கொள்கிறார். அப்போ ஆரம்பத்தில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட், பாடி அவர் கையில் கிடைக்கிற சமயத்தில் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். 2 மணி நேரம் கழித்து அந்த உடலின் வெப்பநிலை 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருப்பதை காண்கிறார். 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் அந்த வெப்பநிலை 60 டிகிரி. சரிங்களா? அப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க, அப்போ டி ஈக்குவல் டு 2ஆக இருக்கிறப்ப கேபிட்டல் டி வந்து 60 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ என்ன, அவர் கொலை செய்யப்பட்ட நேரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த டி கண்டுபிடிக்கணும். அதாவது டீனோட வேலை என்னவா இருக்கிறப்ப கொலை செய்யறப்ப அவருடைய உடலினோட வெப்பநிலை என்ன நம்ம குறிச்சிருக்கிறாங்க, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கிறப்ப என்ன டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட ஒர்க். சரியா? ஸோ இப்போ ஒன்றும் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை அப்ளை பண்ணி பார்க்க போகிறேங்க நான். ஓகே ஸோ டி ஈக்குவல் டு 0 எனில் கேபிட்டல் டி ஈக்குவல் டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட் என்க. when t equal to 0 capital T equal to 70 degree Fahrenheit இங்கிலீஷ் எழுதிக்கலாம். ஓகே ஸோ இப்போ ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் டீக்கு பதிலாக 70 ஈக்குவல் டு இங்கே ஒரு 50 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர், இந்த டீக்கு பதிலாக 0 போடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாக என்னவாயிரும், 0 ஆயிரும், இ பவர் 0. அப்போ இ பவர் 0 வேல்யூ 1, இந்த 50 லெஃப்ட்டில் போச்சுன்னா 70 மைனஸ் 50 20 ஈக்குவல் டு சி அப்படின்னு ஆயிரும். சரிங்களா? கிடைச்ச சியோட வேல்யூவை ஒன்றாவது ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1இல் பிரதியிட. அப்போ என்னாகும், கேபிட்டல் டி ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 20 சி இ பவர் மைனஸ் கேடி. இதான் நம்மளுடைய ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ அடுத்த ஈக்குவேஷன் வந்து இ பவர் மைனஸ் கே என்னன்னு கண்டுபிடிப்போம். ஓகே செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் கண்டிஷன் டி ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரியாக இருக்கணும். டி 2ஆக இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி. சரிங்களா? டி ஈக்குவல் டு 2 எனில் கேபிட்டல் டி ஈக்குவல் டு 60 டிகிரி ஃபாரன்ஹீட்.
இங்கிலீஷ் முக்கியம். when t equal to 2, capital T equal to 60 degree Fahrenheit. ஓகே, ஸோ அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கேபிட்டல் டீக்கு பதிலாக 60 ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 200, சாரி இந்த சிக்கு பதிலாக 20 போட்டாச்சுக்கே, ஸோ சி வராது. ஓகே, இந்த இடத்துல சி வராது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா 20 e பவர் மைனஸ் கே இன்ட்டு டீக்கு பதிலாக 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போது இந்த 50 லெஃப்டில் போகிறப்ப 60 மைனஸ் 50 ஒரு 10 ஆயிரும். 10 ஈக்குவல் டு 20. இந்த இ பவர் மைனஸ் 2கேங்கிறத இ பவர் மைனஸ் கே த ஹோல் பவர் 2 நினைக்கினாலே எப்போதுங்கிற மாதிரி. இப்போ 10 20 கட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இந்த 2 கீழே கொண்டு போயிருங்க. 1/2 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஹோல் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே பவரில் ஒரு 1/2 போடணும். சரிங்களா? அப்போ 1/2க்கு பவரில் 1/2 போட்டிங்கன்னா இந்த பக்கம் இ பவர் மைனஸ் கேன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு பக்கம் பவர் 1/2 எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இ பவர் மைனஸ் கே ஈக்குவல் டு 1/2 த ஹோல் பவர் 1/2. ஓகேவா? இப்போ கிடைச்ச டேர்மை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இரண்டில் பிரதியிட. ஓகே, t ஈக்குவல் டு 50 ப்ளஸ் நிறைய ரெண்டாவது சமம் பாருங்கள், 50 ப்ளஸ் 20 இந்த இ பவர் மைனஸ் கேட்டியா இ பவர் மைனஸ் கே இந்த ஹோல் பவர் டீன்னு எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். 20 இ பவர் மைனஸ் கே த ஹோல் பவர் டி. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா இதை 50 ப்ளஸ் 20 இ பவர் மைனஸ் கேக்கு பதிலாக 1/2 இந்த ஹோல் பவர் 1/2 போட போகிறேன். இங்கே ஒரு டி இருக்குது, சேர்த்து t/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே ஒரு 1/2 பவர் 1/2 வரும். ஹோல் பவர் டி இருக்கிறதுனால t இன்ட்டு 1/2 ஒரு t/2 உள்ள ஒரு 1/2. ஓகேங்களா? இந்த 1/2வும் இந்த டீயும் மல்டிப்ளை ஆகும். இந்த பவரில் இருக்கிற 1/2வும் இந்த டீயும் மல்டிப்ளை ஆகி t/2 ஆயிரும். பேஸில் இருக்கிற 1/2 அப்படியே இருக்கும். ஓகே, ரைட். இப்போது இதான் நமக்கு கிடச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன், t ஈக்குவல் டு third equation. Okay, third equation. Okay, இப்போ third equationல third condition அப்ளை பண்ணுறோம். ஓகே, third condition என்னது? third condition மட்டும் மாறி வரும். என்ன சொல்கிறாங்க? டெம்பரேச்சர் 98.6 டிகிரி Fahrenheit எனில் T எவ்வளவுங்கிறத கொஷின். அதை நான் t ஈக்குவல் டு T1 என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா when capital T equal to 98.6 degree Fahrenheit, then take T equal to T1. T equal to T1 இருக்கு. சரி, எப்படி இருந்துச்சு? அப்போ இதை தூக்கி மூணாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? கேபிட்டல் Tக்கு பதிலாக 98.6 ஈக்குவல் டு ஒரு 50 ப்ளஸ் 20 இன்ட்டு 1/2 த ஹோல் பவர் டீக்கு பதிலாக T1/2. சரிங்களா? T வர்ற இடத்துல T1/2 வரும். T1/2. ஓகே, இந்த T இந்த இடத்துல T1/2 வரும். இந்த Tக்கு பதிலாக 98.6 வந்துடும். ஓகே, ஃபைன். இப்போ என்ன செய்யலாம்? இந்த 50 லெஃப்டில் வந்துச்சுன்னா 98.6 மைனஸ் 50. சரிங்களா? ஸோ 98.6லேருந்து 50யை கழிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? 48.6. சரிங்களா? ஈக்குவல் டு 48.6 ஈக்குவல் டு 20 இன்ட்டு 1/2 த ஹோல் பவர் T1/2. ஓகே, ஸோ இந்த 20யை கீழே கொண்டு போகிறேன். அப்போது 48.6 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 1/2 த ஹோல் பவர் T1/2. ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணோன்னு சொன்னால் முதல்ல 2 டேபிள் கட் பண்ணோன்னு சொன்னால் இங்கே ஒரு 10 வரும். இங்கே வந்து 2 4 ஒரு 3 24.3. இதை 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 24.3 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.43. 10ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஒரு டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வரும் இல்லையா? ஸோ 2.43 ஈக்குவல் டு இந்த 1/2ங்கிறத 0.5 எழுதிக்கலாமா?
பவர் T1/2. ஏன்னா என்னோட கிவன் கொஸ்டின்லேயே ஒரு லாக் 0.5 கொடுத்துருக்குறாங்க, லாக் 2.43 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே நமக்கு வந்துடுதுங்க. இவன் பவரில் இருக்கிற T1 கீழே கொண்டு வரதுக்கு ஒரு வழியே இல்லை, லாக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் லாக் யூஸ் பண்ணுறேன். லாக் 2.43 ஈக்குவல் டு log 0.5 the whole power T1/2. ஸோ இப்போ T1/2 முன்னாடி கொண்டு போயாச்சுன்னா log 0.5 ஈக்குவல் டு log 2.43 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த 2 கொண்டு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இப்போ 2 log 2.43. இப்போ இந்த log 0.5 கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா டிவைடட் பை log 0.5 ஈக்குவல் டு T1 மட்டும். முதல்ல 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன், அப்புறம் இந்த log 0.5 கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ T1 வேல்யூ இவ்வளோ தான். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T1 ஈக்குவல் டு ஒரு 2 இருக்குது, இந்த log 2.43 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக அவங்க கொடுத்த வேல்யூ பாருங்கள். log 2.43க்கு பதிலாக log 2.43 0.88789. சரிங்களா, 0.88789. டிவைடட் பை log 5க்கு பதிலாக அவங்க கொடுத்த வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் -0.69315 -0.69315. ஓகே, ஸோ இது பெரிய டெசிமலாக இருக்குது, எப்படி கட் பண்ணு வச்சிங்கன்னா நம்ம கிடைக்கிற அப்புற ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, ஸோ பாருங்கள் இந்த 0.88789 இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம் நம்ம. சரிங்களா, இந்த 9 ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொண்டு போனீங்கன்னா 8ஓட சேர்த்திங்கன்னா இது 1 ஆயிடும், இது 9 ஆயிரும். இது இதோட சேர்த்திங்கன்னு சொன்னால் இது 8 ஆயிரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போனீங்கன்னா இது 9 ஆயிடும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா இது 9 ஆயிரும். ஸோ அப்போ 0.9 மேலே ரவுண்ட் ஆஃபாக 0.9. அதே மாதிரி கீழே 6 இருக்கு இல்லையா, 9 ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 7 ஆயிரும். ஸோ -0.7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 0.9/0.7 T1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு இப்போ மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது 9/7 ஆகும். 2 இன்ட்டு 9/7, 9 7ஆல் டிவைட் பண்ணுறதுங்க. 1 7 is 7, 9 7ஆல் டிவைட் பண்ணுறது 1 7 is 7, ரிமைனிங் 2. ஒரு டாட் வச்சிட்டோம்னா 20 ஆயிரும். 20 7ஆல் டிவைட் பண்ணால் 2 7s are 14, 14. 2 7s are 14. 14 போக ரிமைனிங் ஒரு 6, 6னா 60 ஆயிரும். சரிங்களா, 60. அப்போ 8னா 56. சரிங்களா, 56. ரிமைனிங் ஒரு 4, 40 ஆகும். 40ங்கிறப்ப 5 7s are 35, 5 7s are 35. ரிமைனிங் ஒரு 5, 50. 50னா 7 7s are 49. போய்கிட்டே இருக்கும். நம்ம அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட்டாக ஒரு 4 டெசிமல் மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க. சரிங்களா, 2 இன்ட்டு சம்திங். ஓகே, ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 7 ஒரு 14, ரிமைனிங் ஒரு 1. 2 இன்ட்டு 5 10 + 1 11, ரிமைனிங் ஒரு 1. 2 இன்ட்டு 8 16, 16 + 1 ஒரு 17. அடுத்து 4 + 1 ஒரு 5 இன்ட்டு 2. அப்போ 2.5714 T1 வேல்யூ 2.5714 இஸ் அன் அப்ராக்சிமேட். சரிங்களா, இங்கே கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே அப்ராக்சிமேட், அதனால் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.57. ஓகே, இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 அப்படிங்கிறது 2க்கும் 3க்கும் நடுவில் உள்ள மிடில். 2.5ங்கிறது 2க்கும் 3க்கும் நடுவில் உள்ள மிடில் வழி இல்லையா. ஸோ 2க்கும் 3க்கும் நடுவில் மிடில் வழி நம்பர் லைனில். சரிங்களா, அப்போ இது என்ன எடுத்துக்கிறேன் 2.5 hours நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், மிடில் நம்பருங்கிறதுனால 2.5 hours எடுத்துக்கிறேன். அப்போ T1 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2 hours 30 minutes. 2.5ங்கிறது 2க்கும் 3க்கும் நடுவில் உள்ள ஒரு நம்பர். சரிங்களா, ஸோ அதனால் இந்த ஹவர்ஸில் எடுக்கிறப்ப என்ன செய்கிறேன் நான் 2 hours 30 minutes அப்ராக்சிமேட் வேல்யூ. மிடில் நம்பர் தான் 2.5, அதனால் மிடில் நம்ம இது நம்பரில் இருக்குது, அது ஹவர்ஸ்க்கு மாற்றுறப்ப 2 hours 30 minutes அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் சிம்பிளாக எல்லாம் அது ஹவருக்கு மாற்றணும் திரும்ப வந்து. ஸோ அது ஒரு ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 hours 30 minutes T1 வேல்யூ. ஸோ அப்போ
2 hour 30 minutes. இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, அதை மறந்துட்டோம். இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரும், இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வரும், இங்கே ஒரு நெகட்டிவ் சைன். அப்போ 2 hours 30 minutes முன்னாடி இந்த நெகட்டிவ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணும், முன்னாடி போயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 2 hours 30 minutes என்ன ஆகுதுன்னா, அவர் கைக்கு பாடி எப்போ கிடச்சிதோ அதுக்கு முன்னாடி 2 hours 30 minutesல தான் அவருடைய பாடியில் டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்திருக்கு. நம்ம கொஸ்டின் அதானே, அவரோட பாடி டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக கடைசியாக எப்போ இருந்தது அப்படின்னு சொன்னால், கைக்கு பாடி கிடைக்கிறதுக்கு 2 hours 30 minutes முன்னாடி. சரிங்களா? கைக்கு பாடி கிடைக்கிற டைம் 8 PM, அப்படிதானே? 8 PMக்கு பாடி கிடைக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி 2 hours அப்படின்னா 6 PM. 2 hours 6 PM. அதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes அப்படின்னு சொன்னால் 5:30 தானே, 5:30 PM. அப்போ மர்டர் அக்கர் ஆன டைம் வந்து 5:30 PM. சரிங்களா? மர்டர் நடந்த டைம் வந்து 5:30 PM. Therefore T1 equal to 5:30 PM approximately. சரிங்க, 5:30 PM approximately. அப்போ என்ன சொல்லிடலாம், கொலை நடந்த நேரம் தோராயமாக 5:30. சரிங்களா? Therefore கொலை நடந்த நேரம் தோராயமாக 5:30 PM. சரியா? ஸோ இங்கிலீஷ் எப்படி சொல்லணும், therefore approximately the murder occurred at 5:30 PM. approximately the murder occurred at 5:30 PM சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இது முக்கியமான ப்ராப்ளம், நல்லா ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.